ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டைரிஸ். கருணாகரன் அண்ட் அன்னம்மாள் அப்படிங்கிற தம்பதிகள் கேரளாவில் இருக்கிற கோட்டயம் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருந்துட்டு வராங்க. இந்த கருணாகரனுக்கு கேரளாவில் சரியாக வேலை இல்லை அப்படிங்கிறதுனால இவங்க திருமணமான புதுசில் மத்திய பிரதேசத்தில் வேலைக்காக போகிறாங்க. அங்கே அந்த கருணாகரன்கிற நபருக்கு ஸ்கூலில் பிடி டீச்சராக வேலை கிடைக்குது. ஸோ கேரளாலேருந்து அப்படி நார்த் இந்தியாவுக்கு போனவங்க அங்கேயே செட்டில் ஆக ஆரம்பிச்சுறாங்க. அந்த மத்திய பிரதேசில் ஒரு ஊரில் செட்டில் ஆகுறாங்க. இந்த தம்பதிகளுக்கு அடுத்தடுத்து 2 ஆண் குழந்தைகள் பிறக்குது. முதலா பிறந்த ஆண் குழந்தைக்கு அருண் பேர் வைக்கிறாங்க. ரெண்டாவதா பிறந்த ஆண் குழந்தைக்கு தருண் அப்படிங்கிற மாதிரி பேர் வைக்கிறாங்க. ஸோ இவங்க கருணாகரனுக்கும் இந்த ஊர்லேயே வேலை இருக்கிறதுனால அப்படி நார்த் இந்தியாவிலேயே செட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பையன் அருண்கிற நபருக்கு அங்கே லோக்கல்லையே ஒரு நபரை பார்த்து திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த அருணும் திருமணமாகி சந்தோஷமா தனி கொடுத்துறம் போயிடுறாரு. இப்போ ரெண்டாவதா தருண் அப்படிங்கிற ஒரு பையன் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணுறாருன்னா இவங்க அப்பா மாதிரியே பிடி எஜுகேஷன் படிக்கிறாரு. ஸோ எஜுகேஷன் டீச்சர் ஆகிறாரு. பட் மத்திய பிரதேசில் அவருக்கு வேலை கிடைக்காம அவர் அகமதாபாத்தில் வேலைக்கு போகிறாரு. ஸோ இப்போ இந்த கணவன் மனைவி 2 பேரும் மத்திய பிரதேசில் இருக்காங்க. அவங்களோட ரெண்டாவது பையன் அகமதாபாத்தில் பிடி டீச்சராக வேலை பார்த்துட்டு இருக்காரு. சரி, பையனுக்கு கல்யாணம் பண்ணி செட்டில் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டாவது பையனுக்கு வரன் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி மேட்ரிமோனியில் வரன் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு வரன் வருது. அதாவது கேரளாவை சேர்ந்த கிருஷ்ணன் அண்ட் யாமினிங்கிற ஒரு தம்பதிகள் இருக்காங்க. இவங்க பேசிக்காவே கேரளாவை இருந்தால் கூட இந்த கருணாகரன் அண்ட் அன்னம்மாள் எப்படி கேரளாலேருந்து நார்த் இந்தியாவில் செட்டில் ஆனாங்களோ அதே மாதிரி தான் கிருஷ்ணன் அண்ட் யாமினிங்கிற தம்பதிகள் இவங்க கேரளாவில் இருக்க பாலக்காடை சேர்ந்தவங்க. இவங்க பல வருடங்களுக்கு முன்னாடி அகமதாபாத்தில் செட்டில் ஆயிட்டாங்க. இப்போ அந்த வரன் வருது. இந்த தம்பதிகளுக்கு சஜினிங்கிற ஒரு பெண் இருக்கு. அந்த பெண்ணுக்கு 25 வயசு ஆகுது. சஜினி ஐசிஐசிஐ பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வரனை பார்த்தவனே கருணாகரன் அண்ட் அன்னம்மாள்ங்கிற தம்பதிகளுக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. பிகாஸ் அவங்க என்னதான் நார்த் இந்தியாவில் செட்டில் ஆயிருந்தா கூட அவங்களோட ரூட் என்ன கேரளா. அப்ப கேரளால இருந்து ஒரு வரன் வருது. பட் அவங்க நம்மள மாதிரி நார்த் இந்தியாவில் செட்டில் ஆனவங்கிறதுனால இந்த வரன் மேல அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிருது. அந்த குடும்பத்தை பத்தி விசாரிக்கிறாங்க, அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கிறாங்க. இந்த தம்பதிகளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிருது. அப்ப தன்னோட பையன் தருண் கிட்ட சொல்றாங்க, டே உனக்கு ஒரு பொண்ணு பார்த்திருக்கோம். அந்த பொண்ணு நம்ம கேரளாவை சேர்ந்தவங்க தான், இங்க செட்டில் ஆயிருக்காங்க அகமதாபாத்ல. நீயும் ஏற்கனவே அகமதாபாத்ல தான் வேலை பார்க்குற, உனக்கு பிரச்சனையே இல்லை, மாமியார் வீடு லோக்கல் தான், நீ அந்த பொண்ணு கிட்ட பேசு அப்படிங்கிற மாதிரி சஜினி அண்ட் தருண் 2 பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சில வாரம் பேசுறாங்க. 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சு போனதுக்கு அப்புறம் ஃபைனலா நிச்சயம் பண்ணப்படுது. நவம்பர் மாதம் 15ஆம் தேதி 2002 தருண் அண்ட் சஜினிங்கிறவங்களுக்கு திருமணம் கோலாகலமா அகமதாபாத்தில் வச்சு நிறைவேறுது. ஸோ இவங்க திருமணம் முடிஞ்ச கையோட என்ன பண்றாங்கன்னா அகமதாபாத்தில் ஒரு அபார்ட்மெண்ட்ல 3rd ஃப்ளோர்ல தனி கொடுத்தனம் போறாங்க. பிகாஸ் ஏற்கனவே சஜினியோட அம்மா அப்பா அகமதாபாத்தில் இருக்காங்க. இந்த தருணும் அகமதாபாத்தில் வேலை பார்க்கறதுனால இவங்க 2 பேரும் தனி கொடுத்தனம் போறாங்க. ஒரு சந்தோஷமான திருமண வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க வாழ்க்கை என்னதான் சந்தோஷமா இருந்தால் கூட கொஞ்சம் பரபரப்பாகவும் இருக்கு. இவர் காலையில் எந்திரிச்சு கிளம்பி ஒரு 8-8:30 மணிக்கு ஸ்கூலுக்கு போயிடுவாரு. அந்த பெண்மணி பேங்க்ல வேலை பார்க்குறவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் சொல்லவே வேணாம். அவங்களும் பக்காவாக ஃபார்மல் ட்ரெஸ் போட்டு 9 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பி போனாங்கன்னா கணவன் மனைவி ஒரு ஈவினிங் மட்டும்தான் 2 பேரும் ஸ்பெண்ட் பண்றதுக்கு டைம் கிடைக்குது. பட் அப்படி இருந்தாலும் இந்த புதுமண தம்பதிகள் அகமதாபாத்தில் ஒரு வீட்டில் ஒரு சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த தம்பதிகளுக்கு திருமணமான சில மாதங்கள்லேயே காதலர் தினம் வருது, வேலண்டைன்ஸ் டே. பிப்ரவரி மாதம் 2003 வருது. ஸோ இவங்களுக்கு திருமணம் ஆகி ஒரு 2-3 மாதம் தான் ஆகுது. ஸோ இந்த தம்பதிகள் இந்த வேலண்டைன்ஸ் டேவை நம்ம சூப்பராக கொண்டாடலாங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. வீட்டில் ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி வைக்கலாங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. இந்த தருணோட மூத்த சகோதரர் அருண் அவரும் இப்போ அகமதாபாத்தில் இருக்கிறதுனால இந்த தருண் அண்ட் சஜினி என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, சரி லோக்கலில் உங்கள் பிரதர் இருக்காரு, அவரை நம்ம வீட்டுக்கு டின்னர் கூட்டிட்டு வாங்க, இன்னைக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து ஜாலியாக இந்த வேலண்டைன்ஸ் டேவை கொண்டாடலாங்கிற மாதிரி சஜினி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. இந்த தருணுக்கும் ஒரு சூப்பர் ஐடியாவை படுது. சரி பரவாயில்ல, சகோதரர் இருக்காரு, நம்ம எல்லாம் ஒரு கெட் டுகெதர் மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி 2003 பக்காவா ஒரு பிளான் போடுறாங்க. அப்போ இந்த தருண் என்ன சொல்றாருன்னா, ஓகேமா நான் வேலைக்கு போறேன், வேலை முடிஞ்ச விட்டு என்னோட சகோதரர் வீட்டுக்கு போறேன், அவங்கள இன்வைட் பண்ணிட்டு நான் சாயங்காலம் அவங்கள கூட்டிட்டு வந்துடுறேன், நீ காலையில வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் இன்னைக்கு சீக்கிரமா வந்துருங்கிற மாதிரி தன்னோட மனைவிக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. ஸோ 14ஆம் தேதி காலையில தருண் ஃபர்ஸ்ட் காலையில் ஒரு 7-7:30 மணிக்கு கிளம்பி போறாரு. நான் நேராக என்னோட சகோதரர் வீட்டுக்கு போறேன்னு சொல்லி கிளம்பி போறாரு. ஸோ இவர் போன கொஞ்ச நேரத்திலே இந்த பெண்மணி சஜினியும் தன்னோட 8-8:30 மணிக்கு குளிச்சு முடிச்சுட்டு ஆஃபீஸுக்கு போற ஃபார்மல் ட்ரெஸ்ஸை போட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. சாயங்காலம் ஒரு பக்காவான பார்ட்டிக்கு பிளான் பண்றாங்க. ஸோ இந்த தருண் என்ன பண்ணுறாரு, நேராக தன்னோட சகோதரர் வீட்டுக்கு போகிறாரு. அன்னைக்கு ஃபுல் டே வேலைக்கு போகல. பிகாஸ் தன்னோட சகோதரரை பார்த்து நெடுநாள் ஆனதுனால
அந்த சகோதரர் வீட்லேயே முழு நேரமும் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஒரு சாயங்காலம் ஒரு 6-7 மணி ஆயிடுது. அப்போ என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, சரி ஓகேப்பா நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஏன் வீட்டுக்கு போவோம், நம்ம அங்கே போய் இன்னைக்கு டின்னர் பிளான் பண்ணலாங்கிற மாதிரி சாயங்காலம் ஒரு 8 மணிக்கு கிளம்புறாங்க. ஸோ இந்த தருணோட வீடும் அருணோட வீடும் ஒரு 2-3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. ஸோ இப்படி காரில் கிளம்பி வரும்போது தருண் தன்னோட சகோதரர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீ வழியில் ஒரு ஷாப்பில் நிப்பாட்டு, இதுதான் எனக்கு முதல் வேலண்டைன்ஸ் டே, என்னோட மனைவிக்கு நான் நிறைய கிஃப்ட் வாங்கிட்டு போனோம், என்னோட மனைவிக்கு வந்து இந்த டெடி பியர் பொம்மைனா ரொம்ப பிடிக்கும், அதை நான் வாங்கணுங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஒரு கடையில் நிப்பாட்டுறாங்க. ஒரு பெரிய 6 அடி உயர பெரிய பொம்மையை தன்னோட ஆசை மனைவிக்காக தருண் வாங்குறாரு. அதுக்கப்புறம் இந்த காதலர் தினத்தன்னைக்கு கொடுக்குற நிறைய ரோஜா பூக்கள் வந்து சின்ன சின்ன கிஃப்ட் நிறைய வாங்கிட்டு தன்னோட ஆசை மனைவியை பார்க்கறதுக்காக தன்னோட சகோதரர் கூடயும் அவங்க சகோதரர் மனைவி கூடயும் போறாங்க. ஸோ ஒரு நைட்டு ஒரு 8-9 மணி இருக்கும். இவங்க உள்ள போறாங்க, 3 பேரும் போறாங்க. உள்ள போகும்போதே ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை உணர்றாங்க. அந்த வீட்டோட முன் கதவுகள் வந்து திறந்திருக்கு, சரியா லாக் பண்ணல. இவருக்கு ஒண்ணுமே புரியல. சஜினி வேலைக்கு போயிட்டு வந்தா கூட, வீட்டில் அவ டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தா கூட கண்டிப்பா கதவை லாக் பண்ணி தானே வச்சிருப்பா, அவ எதுக்கு திறந்து வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி இவர் கதவை திறக்கிறாரு. வீடே முழுவதுமாக இருண்டு போயிருக்கு. அப்போ இவர் லைட்டை போறாரு, பார்த்தா பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க 3 பேருமே. வீடே முழுவதும் கலைஞ்ச நிலையில இருக்கு. அவங்க வீட்டில் இருக்கிற பலவிதமான பொருட்கள் திருடு போனதுக்குரிய தடயம் கிடைக்குது. வார்ட்ரோப் திறந்திருக்கு, கபோர்ட் திறந்திருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. இவர் பதட்டப்பட்டு பெட்ரூமுக்கு தன்னோட மனைவியை பார்க்க போறாருல, அப்படி உள்ள போன தருணோட இருதயம் ஒரு செகண்ட் ஃப்ரீஸ் ஆகுற மாதிரி ஒரு வழியை உணர்றாரு. அதாவது பெட்ரூம்ல தன்னோட புதுசா கல்யாணம் பண்ண ஆசை மனைவியோட சடலத்தை பார்க்கறாரு. அவங்க கழுத்தை யாரோ அவங்க துப்பட்டாவை வச்சே நெரிச்சு கொலை பண்ணிருக்காங்க. இதை பார்த்தவன 3 பேரும் வீறிட்டு கத்துறாங்க, வெளியில பயந்துட்டு ஓடுறாங்க. பக்கத்தில் இருக்க மக்கள் என்ன நடந்ததுன்னு கேட்டு போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்குறாங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸரும் வர்றாங்க. பார்த்தாலே தெரியுது சஜினி கொடுமையா கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த வீட்டோட திங்ஸ் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது பக்காவா இங்க ஒரு ராபரி நடந்திருக்கு. ராபரி கான் ராங். இந்த வீட்டுக்கு ஒரு நபர்கள் கொள்ளையடிக்க வந்திருக்காங்க. சஜினி அதை தடுக்க முயற்சி பண்ணும்போது அந்த இடத்துல சஜினியை கொலை பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த கிரைம் சீன்ல கிடைச்ச ஒவ்வொரு தடயங்களும் போலீஸ் ஆஃபீஸருக்கு உணர்த்துது. பட் இதுல சந்தேகப்படுற மாதிரி இருக்க விஷயம் என்ன அப்படின்னா, எந்த விதமான ஃபோர்ஸ் என்ட்ரியும் இல்லை. வீட்டு கதவை உடைச்சிட்டு யாருமே வந்ததுக்குரிய தடயம் இல்லைங்கிறதுனால கண்டிப்பா கொள்ளையடிச்சிட்டு இவங்களை கொலை பண்ணிட்டு போன அந்த நபர்கள் சஜினிக்கு தெரிஞ்சவங்களா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் போலீஸ் திங்க் பண்றாங்க. பட்டப்பகல்ல வீட்டுல தனியா இருந்த சஜினிங்கிற இந்த புதுமண பெண்ணை கொலை பண்ண அந்த கொலைகாரங்கள் யாரு, எதுக்காக கொலை பண்ணாங்க, இந்த வீட்டை கொள்ளையடிக்கணுங்கிற நோக்கத்துல தான் கொலை பண்ணாங்களா, இல்ல இந்த கொலைக்கு பின்னாடி ஏதாவது மர்மம் இருக்கா அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச அகமதாபாத்தில் நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி சஜினிக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு பிஸியா வீடியோ பார்த்துட்டு இருந்தா கூட ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் சப்ஸ்கிரிப்ஷனும் மட்டும்தான் நம்ம சேனலை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு பேருதவியா இருக்கும். இப்போ போலீஸ் ஆஃபீஸர் மோப்ப நாயை வச்சு அந்த வீடு ஃபுல்லா செக் பண்ணி பார்க்குறாங்க. அது ஒரு அப்பார்ட்மெண்ட்டுங்கிறதுனால அந்த மோப்ப நாய் முன்கதவு வழியா உள்ள போது, அந்த இடத்துல சுத்திட்டு இருக்கு, திரும்ப முன்கதவு வழியா வெளியில வந்துருது. அதுக்கப்புறம் எங்க போகுதுங்கிறத அந்த மோப்ப நாயால அந்த சென்ட்டை வந்து ஃபாலோ பண்ண முடியல. சரி ஓகே, இந்த வீட்டில் என்ன மாதிரி பொருட்கள்லாம் திருடு போயிருக்கு அப்படின்னு பார்க்குறாங்கல்ல, அங்கதான் போலீஸுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. இந்த வீட்டில் பலவிதமான கபோர்ட் திறந்திருக்கு, டிராயர் திறந்திருக்கு. பட் வீட்டில இருந்து ஒரு பொருள் கூட திருடு போல. ஒரு தங்க நகை திருடு போல, ஒரு பணம் திருடு போல, அந்த வீட்டில் இருக்க விலை உயர்ந்த பல டிவி மிக்சின்னு நிறைய பொருள் இருந்து எதுவுமே திருடு போல. அதையும் தாண்டி போலீஸ் ஆஃபீஸர் பார்க்குற மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சஜினிங்கிற பெண்ணில் கழுத்துல தாலி இருக்கு பார்த்தீங்களா, அந்த தாலி செயின் வந்து 2 கட் பண்ணி அப்படி கீழே கிடக்கு. ஸோ உண்மையிலேயே ஒருத்தன் கொள்ளையடிக்கிற நோக்கத்துல வந்து இந்த பெண்ணை கொலை பண்ணியிருந்தா கண்டிப்பா அந்த தாலி செயினை எடுத்துட்டு போயிருக்கணும்ல. அதோட விலை மதிப்பு வந்து லட்சக்கணக்கில் இருக்கும். அதெல்லாம் வேண்டான்னு ஒருத்தன் விட்டுட்டு போயிருக்கான்னா கண்டிப்பா இது ஒரு பணத்துக்காகவோ இல்ல ஒரு நகைக்காகவோ செய்யப்பட்ட கொலை கிடையாது.
சஜினி கண்டிப்பா மரணம் அடையணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் யாராவது கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ போலீஸ் ஆஃபீஸர் என்ன மாதிரி ஆங்கிள் திங்க் பண்றாங்கன்னா, ஒருவேளை திருமணத்துக்கு முன்னாடி சஜினி யாரையாவது காதலிச்சிருந்தா அந்த எக்ஸ் வந்து இந்த பெண்ணை கொலை பண்ணியிருந்தா அப்படிங்கிற மாதிரி ஆங்கிள் விசாரிக்கிறாங்க. பட் இந்த டயத்துல திருமணமான 3 மாசத்திலே இந்த மனைவி கொலை செய்யப்பட்டது தருணுக்கு பயங்கர அதிர்ச்சியா தருது. அவரால் நிக்க கூட முடியல. ஒரு ஸ்டேஜ்ல வந்து அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துறாரு. இப்போ அவர் ஏதாவது உயிருக்கு ஆபத்து ஆயிருமான்னு இப்போ அந்த தருணை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த கிரைம் சீனை ஃபுல்லா போலீஸ் செக்யூர் பண்றாங்க. ஸோ உண்மையிலேயே இந்த சஜினியோட இறுதி நிமிடம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத போலீஸ் ஒன்னா ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே 2 நாள் உருண்டோடி போது அதுக்கப்புறம் வந்து இந்த சஜினியோட இறுதி சடங்கு நடக்குது. ஸோ அந்த முறைப்படி அவங்களோட கேரளா முறைப்படி அவங்க உடலை புதைக்கிறதுக்காக ஒரு கல்லறைக்கு எடுத்துட்டு போறாங்க. இறுதி சடங்கு நடத்துது. இந்த நேரத்தில் வந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்க அவங்க கணவரும் வந்து இந்த இறுதி சடங்குல கலந்துக்கிறாரு. அவரை யாராலையும் தேத்த முடியல, அவ்வளோ சோகமா இருக்காரு. அப்படி அந்த மயானத்தில் அவர் நின்றுட்டு இருக்காரு. இப்படி அமைதியாக நின்றுட்டு இருக்கும்போது சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸரும் இருக்காங்க. ஏன்னா இது ஒரு கொலை வழக்குங்கிறதுனால இந்த இறுதிச் சடங்குல ஸ்ட்ரேஞ்சர் யாராவது கலந்துக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஆங்கிள்லையும் பார்க்குறாங்க. அப்போ வந்து கடைசியா சஜினியோட வீட்டில் ஒரு மோப்ப நாயை யூஸ் பண்ணாங்களே, அந்த மோப்ப நாய் வந்து சஜினியோட துப்பட்டாவை தான் சென்ட் எடுத்துச்சு தேட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மோப்ப நாயையும் இந்த இறுதிச் சடங்குக்கு போலீஸ் ஆஃபீஸர் கூட்டு வந்திருக்காங்க. அந்த மோப்ப நாய் இப்படி சுற்றி சுற்றி வந்து இந்த கணவர் தருண் எங்கே நிற்கிறாரோ அவருக்கு பக்கத்திலே போய் பயங்கரமாக குறைக்க ஆரம்பிக்குது. இந்த நாயை பார்த்தோம்னா தருணுக்கு ஒரு பயம் வருது. உடனே தள்ளி அந்த பக்கம் போய் நிற்கிறாரு. இந்த மோப்ப நாய் 2வது முறையும் அந்த தருணை நோக்கி பக்கத்தில் போய் குறைக்குது. அவருக்கு என்ன பண்ணுன்னு தெரியாம பயந்து போய் இன்னொரு இடத்துக்கு போறாரு. 3வது முறையும் தொடர்ந்து இந்த மோப்ப நாய் குறைச்சிக்கிட்டே இருக்கு. இதை போலீஸ் ஆஃபீஸர் தொலைதூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. இதே மோப்ப நாய் தான் கொலைகாரனோட சென்ட்டையும் பிக்கப் பண்ணுது. இப்போ அந்த மோப்ப நாய் இந்த கணவரை பார்த்து குறைக்கிறதுனால ஒருவேளை இந்த கிரைமுக்கும் அவங்க கணவருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்பட்ட போலீஸ், சரி இப்போ இதை நம்ம விசாரிக்க முடியாது, ஏன்னா அந்த பெண்ணோட இறுதி சடங்கு முடிக்கட்டும், அதுக்கப்புறம் நாளைக்கு தருணை போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணைக்கு வர சொல்லாங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ தருண் கிட்ட போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாங்க, we are really sorry for your loss. சில இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு வேணும் உங்க மனைவி சம்பந்தமா, நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் கூப்பிடுறாங்க. ஏற்கனவே அந்த மோப்ப நாய் தருணை சுத்தி சுத்தி வந்ததுலேயே அவர் பயங்கர அப்செட் ஆயிட்டாரு. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் தன்னை விசாரணை கூப்பிடுறதுனால அவர் கொஞ்சம் அப்செட்டா இருந்தா கூட சரி ஓகே சார் நான் ஃபுல் கோஆபரேஷன் பண்றேன், நாளைக்கு ஸ்டேஷனுக்கு வர்றேங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஒரு 10 மணி ஆகுது, தருண் வரல. 10:30 மணி ஆகுது, 11 மணி ஆகுது, 12 மணி வரைக்கும் தருண் வரல. இப்போ தருணோட செல்போனுக்கு கால் பண்ணி பார்த்தா ஃபோன் வந்து நாட் ரீச்சபிளா இருக்கு, சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு. அவங்க அம்மா அப்பாட்ட கேட்டா தெரிலங்கிறாங்க, அவங்க சகோதரர் கிட்ட தெரிலங்கிறாங்க. ஒட்டுமொத்தத்தில் இந்த தருண் எங்க போனாருன்னு தெரியல. பட் அப்பதான் போலீஸோட சந்தேகம் மேலும் மேலும் வலுப்படுது. இந்த சஜினியோட மரணத்துக்கும் அவங்க கணவர் தருணுக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. ஏற்கனவே மோப்பனாயும் வந்து இவரை சுத்தியே குறைச்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இவர் தலைமறைவானதுனால சந்தேகமே கிடையாது, சஜினியை இவர் தான் கொலை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து இப்ப தருண் அப்படிங்கிற இந்த நபரை வலை வீசி தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கொலை செய்யப்பட்ட சஜினியோட அம்மா அப்பா கிட்ட கேக்குறாங்க, உங்க பொண்ணுக்கும் அவங்க கணவருக்கும் திருமண உறவு எப்படி இருந்ததுன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் எங்களுக்கு தெரிஞ்சு எங்களோட பொண்ணு வந்து ஹாப்பியா இல்லை சார், திருமணமாகி 3 மாசம் ஆச்சு, இதுவரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள உடல் ரீதியான தொடர்பே ஏற்படலைங்கிற மாதிரி தான் எங்க பொண்ணு எங்கிட்ட சொன்னான். ஸோ கண்டிப்பா ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அது என்ன ப்ராப்ளம்ங்கிறது எங்களுக்கு சரியா தெரியல, எங்க பொண்ணு எங்ககிட்ட சரியா சொல்லலாங்கிறாங்க. ஸோ இதுல இருந்து போலீஸ் ஆஃபீஸர் என்ன மாதிரி கன்க்ளூஷனுக்கு வராங்கன்னா, கணவன் மனைவி ஒரு சந்தோஷமான திருமண வாழ்க்கையை வாழல அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. அப்பனா ஏன் தருணுக்கு தன்னோட மனைவி கூட உடல் ரீதியான தொடர்புல ஈடுபட முடியல, அப்ப அவரோட லைஃபுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லா அவரை பத்தியான பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது இவர் எதுக்காக தன்னோட மனைவி கூட தொடர்புல இல்லை அப்படிங்கிற உண்மை வந்து தெரிய வருது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தருண் வந்து பிடி டீச்சர், அதாவது பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப என்ன ஆகும்னா, லோக்கல்ல டோர்னமெண்ட் நடக்கும், ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் இன்னொரு ஸ்கூலுக்கும் நடக்கும்போது இவர் லோக்கல் அகமதாபாத்துக்குள்ளேயே வேற வேற ஸ்கூலுக்கு டிராவல் பண்ணும்போது, அதாவது இந்த திருமணம் ஆகிறதுக்கு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணை வந்து மீட் பண்றாரு. அந்த பெண் வந்து பார்சி இனத்தை சேர்ந்தவங்க. அதை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டா பழகுறாங்க, நண்பர்கள் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய நேரம் ஃபோன் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜில் 2 பேரும் காதலிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட தொடர்பு வந்து உடல் ரீதியான தொடர்புல ஏற்படுது. ஸோ பட் இந்த நபர் தருண் வந்து அந்த பார்சி இனத்தை சேர்ந்த பெண்ணை உயிருக்குயிராக காதலிக்கிறாரு. இப்போ அவங்கள திருமணம் பண்ணிக்கலாங்கிற நோக்கத்தில் தன்னோட அம்மா அப்பா கிட்ட போய் சொல்றாரு. அவங்க அம்மா இந்த திருமணத்துக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க.
நம்ம என்னதான் நார்த் இந்தியாவில் வந்து செட்டில் ஆனால் கூட நம்மளோட பூர்வீகம் கேரளா தான். ஸோ கேரளாவை சேர்ந்த ஒரு பெண்ணை தான் நீ திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இந்த திருமணத்துக்கு என்னால் சம்மதிக்கவே முடியாதுங்கிற மாதிரி இந்த காதலை வந்து பிரித்து வச்சிடறாங்க. இந்த தருண் எப்படின்னா எப்பவுமே ஒரு அம்மா பிள்ளை மாதிரி, அவங்க அம்மா என்ன சொல்கிறதையும் கேட்குற கேரக்டர். சரி, நம்ம அம்மாவை மீறி இந்த திருமணம் பண்ண முடியாது, இந்த பெண்ணை நம்ம திருமணம் பண்ண வேண்டாங்கிற மாதிரி அந்த பார்சி இனத்தை சேர்ந்த பெண் கூட ஒரு டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த நேரத்தில் தான் இந்த வரன் வருது, கேரளாவை சேர்ந்த பெண் அப்படிங்கிறதுனால, டேய் இந்த பெண் நம்ம குடும்பத்துக்கு கரெக்டாக இருக்கும், நீ சஜினியை கல்யாணம் பண்ணிக்கோங்கிற மாதிரி அவங்க அம்மா வற்புறுத்துறதுனால இவரும் விருப்பம் இல்லாமல் வந்து திருமணம் பண்ணிக்கிறாரு. பட் என்னதான் இவர் சஜினியை திருமணம் பண்ணா கூட இவரால் அந்த பொண்ணை மறக்க முடியல. பட் என்ன ஆகுது அப்படின்னா, இதனால சஜினி கூட இவருக்கு வந்து ஒரு பெரிய விரிசல் ஏற்படுது. ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற நார்மலான வாழ்க்கையை ஒரு உடல் ரீதியான தொடர்பும் இல்லை, அவங்களுக்குள்ள எந்த விதமான எமோஷனல் கனெக்டும் இல்லை. ஸோ சஜினி இவரும் ஒரு நண்பர் மாதிரி தான் ஒரு வீட்டுக்குள்ள வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒரு நாள் இருக்கும்போது ஒரு நாள் எதேச்சியா தன்னோட முன்னாள் காதலி கூட இவர் ஃபோன் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஃபோன் பேசும்போது அந்த பெண் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆமா எனக்கும் வந்து திருமணம் நிச்சயம் ஆச்சு, பட் அன்பார்ச்சுனேட்டா அந்த திருமணம் வந்து பாதியிலே நின்றுச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்றாங்க. இது வந்து இவருக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுக்குது. ஏற்கனவே தனக்கு திருமணமான மாதிரி அவளுக்கும் திருமணம் நிச்சயம் பண்ணப்பட்டிருந்தது. பட் அந்த திருமணம் நின்று போனோன்னு இவருக்கு ஒரு ஐடியா வருது, நம்ம ஏன் திருமணம் பண்ணிக்க கூடாது திரும்ப அப்படின்னு கேட்கும்போது இந்த பெண் சொல்றாங்க, எனக்கு உன்னை திருமணம் பண்ணிக்கிறதுல பிரச்சனை இல்லை, நீ முறைப்படி விவாகரத்து வாங்கிட்டு வந்தா நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பெண் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து அந்த பார்சி இனத்தை சேர்ந்த பெண்கிட்ட போலீஸ் அதிகாரிகள் விசாரிக்கும் போது அவங்க இவ்வளவு தகவலும் சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, அப்போ ஒரு நாள் இவர் அந்த மனைவியை விட்டு வந்தா தான் திருமணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேங்கிற மாதிரி நினைச்சிருக்காங்க. பட் அதே டயத்தில் இந்த தருண் தன்னோட மனைவியை கொலை பண்ற அளவுக்கு எக்ஸ்டெண்டுக்கு போவானா அப்படிங்கிறது தெரியல. பட் இந்த பார்சி இனத்தை சேர்ந்த பெண்ணுக்கு வந்து காதலிக்கு உண்மையிலே இவன் கொலை பண்றதுக்காக பிளான் பண்றான் அப்படிங்கிறது தெரியாது. பட் ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சஜினி இறந்து போன மறுநாளே இந்த தருண் வந்து இந்த பொண்ணுக்கு கால் பண்ணியிருக்கான். நம்ம ரெண்டு பேத்துக்கும் இடையில இருக்க அப்டக்கல் வந்து இப்போ போயிருச்சு, என் மனைவி இறந்து போயிட்டா, நான் கொலை பண்ணிட்டேன், இப்போ வா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் சொன்னால அந்த பொண்ணு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. என்னது, நான் உன் மனைவி விவாகரத்து பண்ணிட்டு வந்தா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்குன்னு சொன்னேன், இந்த மாதிரி ஒரு கொலைகாரன் கூட எல்லாம் என்னால் வாழ முடியாது, ஆளை விடு சாமி அப்படின்னு அந்த காதலி என்ன பண்ணுது, தருணோட ஃபுல்லாக கான்டாக்டை கட் பண்ணிடுது. ஸோ இதுதான் சார் நடந்தது அப்படிங்கிற மாதிரி அந்த காதலி வந்து போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட சொல்லுது. ஸோ இந்த டாட் எல்லாத்தையும் வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது போலீஸ் சந்தேகப்பட்ட மாதிரி தருண் தான் அவங்க மனைவியை கொலை பண்ணியிருப்பான் அப்படிங்கிறது 200% உறுதி செய்யப்படுது. இப்போ போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு சந்தேகம், எப்படி தருண் இந்த கொலையை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அவன் என்ன பண்ணியிருக்கான், காலையில் பேலன்ஸ் டே அன்னைக்கு 7:30 மணிக்கு கிளம்பிட்டு தன்னோட சகோதரர் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். இந்த பொண்ணு ஒரு 8:30-9 மணிக்கு கிளம்பி போயிருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ள தான் சஜினி கொலை செய்யப்பட்டிருக்கலாம். பட் இந்த அப்பார்ட்மெண்ட்ல ஐ விட்னஸ் என்ன சொல்றாங்கன்னா, காலையில் 7:30 மணிக்கு தருண் கிளம்பி போனதை பார்த்துருக்காங்க. சாயங்காலம் ஒரு 9 மணிக்கு தருண் தன்னோட சகோதரரோட மனைவியோடையும் இந்த வீட்டுக்கு திரும்ப வந்ததை பார்த்துருக்காங்க. பட் யாருமே சரி தருண் திரும்ப அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்ததை பார்க்கல, அங்கே சிசிடிவி கேமராவும் இல்லை. அப்போ போலீஸ் ஆஃபீஸர் அந்த அப்பார்ட்மெண்ட்டை ஃபுல்லாக செக் பண்ணும்போது என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பேக் டோர் இருக்கு, அது வழியா வந்தா கண்டிப்பா யாரோட கண்ணையும் படாம இந்த தருணோட வீட்டுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ தருணோட சகோதரர்கிட்ட கேட்கும்போது, உங்க சகோதரர் எப்போ உங்க வீட்டுக்கு வந்தாருன்னு கேட்கும்போது அவர் ஒரு 10:30 மணிக்கு வந்தாருன்னு சொல்றாங்க. ஸோ இந்த டைம் லைன் பக்காவா மேட்ச் ஆகுது. ஸோ என்ன நடந்திருக்குங்கிற மாதிரி போலீஸ் ஒரு தியரி சொல்றாங்கன்னா, இந்த தருண் காலைல 7:30 மணிக்கு கிளம்பியிருக்கான். அப்படி கிளம்பி போனவன் நேராக தன்னோட சகோதரர் வீட்டுக்கு போல, அப்படி யாரும் பார்க்காம பின்புறமா பின் கேட் வழியா உள்ள வந்திருக்கான். ஒரு 8-8:30 மணிக்கு ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டு இருந்த தன்னோட மனைவியை பின்புறமா அவங்களோட துப்பட்டாவை வச்சு கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கிரைம் சீனை ஃபுல்லாக செட் பண்ணியிருக்கான். இங்கே ஒரு ராபரி நடந்திருக்கு, ராபரி கான் ராங் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிட்டு திரும்ப அதே பேக் டோர் வழியா போயிட்டு 10-11 மணிக்கு தன்னோட சகோதரர் வீட்டுக்கு போயிட்டு முழு நாளும் தன்னோட சகோதரர் வீட்டில இருந்து திரும்ப வரும்போது அவங்க சகோதரரையும் ஏமாத்திட்டு தன்னோட ஆசை காதலிக்கு ஒரு பொம்மை வாங்குற மாதிரியும் நிறைய கிஃப்ட் வாங்குற மாதிரியும் ஏமாத்தி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு வீட்டுக்குள்ள போனோம்னா, ஐயோ என்னோட மனைவி யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஆஸ்கார் நடிப்பு நடிச்சு எல்லாத்தையும் ஏமாத்திருக்கான். ஸோ இதுதான் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க. சரி ஓகே, இப்போ தருண் தான் கொலைகாரன் தெரிஞ்சு போச்சு, இப்போ அவன் எங்கப்பா இருக்கான் அப்படிங்கிறதான் போலீஸுக்கு ஒரு சவாலான விஷயமா இருக்கு. 2002 வருஷம் எஸ்கேப் ஆயிட்டான்,
போலீஸ் ஆஃபீஸரும் அவனை வலை வீசி தேடுறாங்க. அவன் என்ன பண்ணுவான், ஜென்ரலாக அந்த மாதிரி தலைமறைவாக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் இருக்க அம்மா அப்பாவுக்கு சகோதரருக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஸோ இவன் என்ன பண்ணியிருக்கான், விவரமாக யாருக்குமே ஃபோன் பண்ணல. அவங்க சகோதரோட மனைவி, அம்மா அப்பா எல்லாரோட ஃபோனையும் 24 மணி நேரமும் கண்காணிக்கிறாங்க. ஒரு ஃபோன் கூட தருண் கிட்ட இருந்து வரல. இப்படியே பல நாட்கள் உருண்டோடி போது 4 வருடமாச்சு. 2006 வருடம் வரைக்கும் உண்மையிலேயே கண்டுபிடிக்க முடியல. இதுல சஜினியோட அம்மா அப்பாவுக்கு பயங்கர டிசப்பாயின்மெண்ட். தன்னோட பொண்ணையும் இழந்துட்டு நிக்கிறாங்க, அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியலன்னு அவங்க என்ன பண்றாங்கன்னா, அப்போ குஜராத்தில் முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி கிட்ட போயிட்டு அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. சார், இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்து போச்சு, எப்படியா அந்த கொலைகாரனை கண்டுபிடிங்கன்னு சொல்லும்போது அப்போ முதலமைச்சராக இருந்தவங்க ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணி திரும்பவும் அவனை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 2006 வருஷம் அப்பவும் திரும்பவும் பல வருடங்கள் தேடுறாங்க. உண்மையிலேயே இந்த தருணை எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. நம்ம இந்த மாதிரி நிறைய கேஸ் பார்த்துருக்கோம். ஒருத்தன் உயிரோட இருந்தானா கண்டிப்பாக ஒரு சின்ன தவறு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு டைமாக தன்னோட வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவான். அதுவும் அவங்க அம்மா கூட அவன் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறனால ஃபோன் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. போலீஸும் அந்த ஃபோன் ரெக்கார்டை எடுத்து பார்க்குறாங்க. எந்த விதமான வித்தியாசமான நம்பர்லேருந்தும் வரல. ஆதார் டேட்டா பேஸை செக் பண்ணுறாங்க, எங்கேயுமே தருண்கிற பேரில் இல்லை. எவ்வளவு முயற்சி பண்ணியும் இந்த தருணை கண்டுபிடிக்க முடியலங்கிறதுனால ஒருவேளை அந்த தருண் உயிரோட இல்லையோ அப்படிங்கிற சந்தேகமும் போலீஸுக்கு வருது. ஸோ தலைமறைவான இந்த தருண்கிற நபரை பிடிக்கிறதுக்காக போலீஸ் ஆஃபீஸர் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் கூட உண்மையிலேயே இந்தியாவில் இந்த தருண் எந்த மூலையில் இருக்காங்கிறத போலீஸால கண்டுபிடிக்க முடியல. உயிரோட இருக்கானா இல்லையாங்கிறது தெரியல, வெளிநாட்டுக்கு போயிட்டானா அப்படிங்கிறதும் தெரியலங்கிறதுனால இந்த சஜினியோட கொலை வழக்கோட ப்ராக்ரஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவாயிட்டு வருது. நாட்கள் வாரமாகுது, வாரங்கள் மாதமாகுது, மாதங்கள் வருடமாகுது, ஏன் வருடங்கள் பல வருடங்கள் கூட ஆகுது. இந்த தருண் எங்க போய் ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு போலீஸால கண்டுபிடிக்க முடியாம இந்த கேஸோட ப்ராக்ரஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவாகி ஃபைனலா கம்ப்ளீட்டா கோல்டு கேஸ் ஆயிருது. இந்த கொலை நடந்து கிட்டத்தட்ட 12 வருடங்கள் கழித்து 2015 வருஷம் இதே அகமதாபாத்துக்கு புதுசா ஒரு டிசிபி வர்றாரு. தீபன் பத்ரா அப்படிங்கிற ஒரு நபர், திறமையான நேர்மையான போலீஸ் அதிகாரி. தருண் மாதிரி ஒரு 1000 கிரிமினலை ஹேண்டில் பண்றாரு. அவர் இந்த கோல்டு கேஸ்லாம் எடுத்துட்டு வாங்கப்பா அப்படிங்கிறாரு. இந்த கேஸை பார்த்தா அவருக்கு பயங்கரமான கோபம் வருது. என்னடா இவன் புதுசா கல்யாணமான ஒரு மனைவியை 3 மாசத்துல கொடூரமா கொலை பண்ணிட்டு இவ்வளவு போலீஸ் அதிகாரியோட கண்ணையும் மண்ணை தூவிட்டு போயிருக்கானே, இவன் எவ்வளவு பெரிய கிரிமினலா இருப்பான், இவனை எப்படி நம்ம சும்மா விடுறது, ஃபர்ஸ்ட் நான் இந்த கேஸை தான் ரீஓபன் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த தீபன்கிற டிசிபி இந்த சஜினியோட கேஸை ரீஓபன் பண்ணி ஒரு 15க்கும் மேற்பட்ட திறமையான போலீஸ் அதிகாரிகளை நியமிச்சு திரும்பவும் அந்த தருண்கிற நபரை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஜென்ரலா இந்த மாதிரி கொலை பண்ணிட்டு ஒருத்தர் தலைமறைவா இருக்கானா திரும்ப என்ன பண்ணுவாங்க, அந்த போன் ரெக்கார்டை தான் வருவாங்க. அதுவும் இப்பெல்லாம் 2002 வருஷத்துக்கும் 15 வருஷத்துக்கும் டெக்னாலஜி வளர்ந்ததுனால இன்னுமே போனை பக்காவா நம்ம ட்ராக் பண்ண முடியுங்கிற மாதிரி அவங்க சம்பந்தப்பட்ட தருணோட குடும்ப உறவுகள் எல்லாத்தோட போனையும் ட்ராக் பண்றாங்க. பட் இந்த 2015 வருஷம் கேஸை ரீஓபன் பண்ணும்போது தருணோட அப்பா உயிரோட இல்லை. அவர் 2013 வருஷம் ஹார்ட் அட்டாக் இறந்து போயிட்டாரு. இப்போ தருணோட அம்மா தான் மத்திய பிரதேசில் இருக்காங்க. இந்த தருணோட சகோதரரும் அந்த சகோதரோட மனைவி எல்லாருமே அகமதாபாத்தில் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரோட ஃபோனையும் 24 மணி நேரமும் ட்ராக் பண்ணுறாங்க, ஈவன் ரெக்கார்டு கூட பண்ணுறாங்க. பிகாஸ் போலீஸுக்கு நல்லாவே தெரியும் இவன் தன்னோட சகோதரர் கூட பேசுகிறானா இல்லையோ, கண்டிப்பாக தன்னோட அம்மா கூட க்ளோஸாக இருக்கிறதுனால அவங்க அம்மாவுக்கு கால் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு அந்த அன்னம்மாள்ங்கிற பெண்ணோட ஃபோனை ட்ராக் பண்ணுறாங்க. அதாவது கடந்த 10 வருஷமா அவங்க யார் கூட பேசியிருக்காங்கன்னு ஒரு ரெக்கார்டு எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஃபோன் கால் வந்திருக்கு. அதையும் அனலைஸ் பண்ணி பார்க்குறாங்க, ஏதாவது தருண்கிற பேரில் ஏதாவது நம்பர் வந்திருக்கான்னு. எவ்வளவு முயற்சி பண்ணியும் கூட தருண்கிற நபர்கிட்ட இந்த அன்னம்மாள்ங்கிற பெண்மணி பேசினதுக்குரிய ஒரு சின்ன தடயத்தை கூட போலீஸால கண்டுபிடிக்க முடியல. பட் இந்த டிசிபி தீபன்கிற நபருக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பா அந்த தருண் உயிரோட இருக்கான், அவன் அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கான், ஏதோ ஒரு தில்லுமுள்ளு பண்றானுங்க, இதை நம்ம வேற மாதிரி ஹேண்டில் பண்ணுவோம், முள்ளால தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த டிசிபி ஒரு அண்டர் கவர் ஆபரேஷன் பிளான் பண்றாரு. அதாவது மத்திய பிரதேசத்தில் தன்னோட கணவர் இறந்து போனதுக்கப்புறம் தருணோட அம்மா அன்னம்மாள் ஒரு பெரிய வீட்டில் தனியாக இருந்துட்டு வராங்க. அது ஒரு டியூப்ளெக்ஸ் வீடு. அப்போ போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு ஐடியா வருது, 2 போலீஸ் ஆஃபீஸரை அண்டர் கவரில் அனுப்புவோம், அவங்க வீட்டில் வீடு ஏதாவது ரூம் வாடகை கிடைக்காதான்னு கேட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போனால் ஈஸியாக ட்ராக் பண்ணலான்னு 2 போலீஸ் ஆஃபீஸரை அண்டர் கவர் ஆப்ரேஷனுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அவங்களும் இந்த அன்னம்மாள் வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் இந்த மாதிரி பிஸ்னஸ்க்காக வந்திருக்கோம், எங்களுக்கு வீடு வாடகைக்கு வேணும்னு கேட்கும்போது அன்னம்மாள் யோசிச்சு பார்க்குறாங்க, அவங்களுக்கும் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, கணவர் இல்லை, மேலே சும்மா தான் இருக்குது, பேசாமல் இவங்க 2 பேர்த்தையும் மேலே தங்க வச்சுக்கலான்னு
ஒரு நல்ல வாடகைக்கு இந்த 2 போலீஸ் ஆஃபீஸரையும் அண்டர் கவர் ஆஃபீஸரையும் அவங்க வீட்டுக்கு மாடியிலே தங்க வைக்கிறாங்க. ஸோ இப்படியே சில மாதங்கள் அந்த போலீஸ் அதிகாரிகளும் இந்த அண்ணம்மாளை க்ளோஸாக நோட் பண்ணுறாங்க. இவங்க வீட்டுக்கு யாராவது வந்துட்டு போகிறாங்களா, இல்லை அந்த அண்ணம்மாள் வேற எங்கேயாவது போகிறாங்களா, யார் கூட ஃபோன் பேசுகிறாங்கன்னு க்ளோஸாக ட்ராக் பண்ணி பார்த்தா கூட எந்த தடயமும் கிடைக்கல. அப்போ ஒரு நாள் இந்த 2 பேர் அண்டர் கவர் ஆஃபீஸரும் அந்த அண்ணம்மாளோட வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டில் ஒரு ஃபோட்டோ இருக்குது. இந்த அண்ணம்மாளோட 2 பசங்களும் எடுத்த ஃபோட்டோ. அப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர் கேஷுவலாக கேட்குறாங்க, இது யாரு மேடம் கேட்டிருக்கு. இவங்க 2 பேரும் ஏன் பசங்க தான், மூத்தவன் பேர் அருண், இளையவன் பேர் தருண்ங்கிறாங்க. சரி, இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்டதுக்கு, மூத்தவன் அகமதாபாத்தில் இருக்கான், சின்னவன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மா சொல்கிறாங்க. பட் போலீஸுக்கு நல்லா தெரியும் இந்த அம்மா பொய் சொல்கிறாங்க தன்னோட பையனை காப்பாற்றுறதுக்குன்னு. அப்போ என்ன பண்ணுறாங்க, சரி நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட விசாரிச்சு பார்ப்போன்ட்டு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கேஷுவலாக கேட்குறாங்க. ஏன்னா இந்த அண்ணம்மாள் இதே ஏரியாவில் பல வருஷமாக இருந்ததுனால அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு இவங்களை பற்றி நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியும். அப்போ ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட இந்த பசங்களை பற்றி கேட்கும்போது அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க புதுசாக ஒரு தகவல் சொல்கிறாங்க. அதாவது அந்த 2 பசங்களில் ஒருத்தன் அகமதாபாத்தில் இருக்கான், சின்ன பையன் இளையவன் சவுத் இந்தியாவில் ஒரு இடத்துல இருக்காங்கிற மாதிரி இந்த அண்ணம்மாள் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக தருண் உயிரோட இருக்கான், அவன் சவுத் இந்தியாவில் எங்கேயோ இருக்கான் அப்படிங்கிற புது தகவல் போலீஸுக்கு கிடைக்குது. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் ஏற்கனவே இந்த அண்ணம்மாளுக்கு 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட கால் இருக்குல்ல, இப்போ அதை ஃபில்டர் பண்ணுறாங்க. சவுத் இந்தியாவிலேருந்து இவங்க என்ன மாதிரி நம்பர் கூட பேசியிருக்காங்கன்னு பார்க்கும்போது 2 நம்பர் கூட தொடர்ந்து பேசியிருக்காங்க. ஒரு நம்பர் கேரளாவுக்கு கோட்டயத்தில் அவங்க சொந்தக்கார ஒரு வயசான பெண்மணி கூட பேசியிருக்காங்க. இன்னொரு கால் பெங்களூர்ல நிசா மேனன் அப்படிங்கிற ஒரு 35 வயசு பெண்மணி கிட்ட தொடர்ந்து பேசியிருக்காங்க. இந்த நிசா மேனன் யாருன்னு விசாரிக்கும் போது அது இந்த அண்ணம்மாளுக்கு சொந்தக்கார பெண்ணு, மேபி கேரளால இருந்து இப்ப பெங்களூர்ல செட்டில் ஆயிருக்காங்க. அந்த பெண்மணிக்கு திருமணமாச்சு, 2 குழந்தைகள் இருக்காங்க. ஸோ சொந்தக்காரங்கிற முறையில் பேசி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ மற்றபடி இந்த நிஷா மேனன் மேலேயோ இல்லை அந்த கேரளாவில் கோட்டயத்திலேருந்து வந்த கால் மேலேயோ போலீஸுக்கு பெருசாக சந்தேகம் இல்லை. பட் அப்படி இருந்தாலும் இந்த அம்மா ஏதோ திருட்டுத்தனம் பண்ணுது, சவுத் இந்தியாவில் அவன் ஒளிஞ்சிருக்கான் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. பட் ஸ்டில் போலீஸால் இந்த கேஸை கிராக் பண்ண முடியல. இப்படியே சில மாதம் உருண்டோடி போது. பட் தொடர்ந்து இந்த அண்ணம்மாளோட ஃபோனை ட்ராக் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நைட்டு 2 மணிக்கு இந்த அண்ணம்மாளோட ஃபோனுக்கு ஒரு கால் வருது. அந்த கால் அப்படி கட் ஆயிடுது. ஒரு 10 செகண்ட் தான் பேசியிருப்பாங்க, அந்த கால் கட் ஆயிடுது. அந்த கால் எங்கேருந்து வந்திருக்குன்னா பெங்களூரில் இருக்கிற ஒரு லேண்ட்லைன் நம்பர்லேருந்து வந்திருக்கு. பெங்களூர்லேருந்து இந்த பொண்ணுக்கு எதுக்கு இந்த டயத்தில் கால் வந்திருக்குன்னு போலீஸ்க்கு ஒரு சந்தேகம். அந்த லேண்ட்லைன் யாருக்கு சொந்தமானதுன்னு பார்க்கும்போது ஆரக்கல் கார்பரேஷன் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு சொந்தமான நம்பர்னு தெரியுது. பட் அங்கிருந்து அண்ணம்மாளுக்கு எதுக்காக ஃபோன் வந்தது அப்படின்போது போலீஸுக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஒருவேளை அந்த தருண் ஆரக்கல்ல வேலை பார்க்குறானோ, அவன் தான் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணியிருப்பானோ அப்படிங்கிற சந்தேகத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஸ்பெசிஃபிக்கான பிரான்ச்சில் இருந்து எங்கேருந்து கால் வந்ததோ அங்கே வேலை பார்க்குற ஃபுல் எம்ப்ளாயி லிஸ்ட்டையும் எடுக்கிறாங்க. தருண்கிற பேரில் இங்கே யாராவது இருக்காங்களான்னு. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான எம்ப்ளாயிஸ் லிஸ்ட் வருது. பட் ஒரு பேர் கூட அங்க தருண் அப்படிங்கிற பேர்ல இல்ல. அப்ப போலீஸுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. இவன் தருண்கிற பேர்ல இல்லாம இருந்தா கூட இவன் வேற ஒரு பேர்ல இங்க ஒளிஞ்சிட்டு இருக்காண்டா அப்படிங்கிற மாதிரி போலீஸ்க்கு ஒரு சந்தேகம் வருது. ஸோ திரும்ப அந்த ஆரக்கல் எம்ப்ளாயி லிஸ்ட் நம்பர் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது அதுல ஒரு பேரை பார்த்துட்டே வர்றாங்க. ஒரு பேரை பார்க்கும்போது டக்குன்னு போலீஸ் நிக்கிறாங்க. ஏன்னா அந்த பேரை அவங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்காங்க. பிரவீன் அப்படிங்கிற பேரை கேள்விப்பட்டிருக்காங்க. இந்த பேரை நம்ம எங்கேயோ இந்த கேஸ் ரிலேட்டடாக கேள்விப்பட்டிருக்கோங்க போது அப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு, சார் இந்த அண்ணம்மாளுக்கு நிஷா மேனன் ஒரு கசின் இருக்காங்களா பெங்களூரில், அந்த கசினோட கணவர் பேர் தான் பிரவீன்கிறவர். நம்ம ஏற்கனவே அந்த நிஷா மேனனை பற்றி விசாரிக்கும் போது இந்த பிரவீனை பற்றி விசாரிச்சிருந்தோம். ஸோ அந்த பிரவீன் தான் இது அப்படின்னு போகும்போது சரி நிஷா மேனன் சொந்தக்காரங்க அந்த பெண்மணி கிட்ட அண்ணம்மா பேசுறது சரி, அந்த சொந்தக்கார பெண்ணோட கணவர் நைட்டு எதுக்கு 2 மணிக்கு அண்ணம்மாளுக்கு கால் பண்ணணும், அதுதான் போலீஸுக்கு சந்தேகத்தை கிளப்புது. அப்போ ஒருவேளை அந்த பிரவீன்கிற பேர்ல தான் இந்த தருண் ஒளிஞ்சிட்டு இருக்கானோ, அவன் தான் இந்த நிஷா மேனனை கல்யாணம் பண்ணியிருக்கானோ அப்படிங்கிற புது சந்தேகம் போலீஸுக்கு வருது. அப்ப போலீஸ் முடிவு பண்ணாங்க, சரி எதுக்கு சந்தேகம், நேராவே போய் பார்த்துருவோம் அப்படின்ட்டு ஒரு 4-5 போலீஸ் ஆஃபீஸர் போறாங்க. இந்த தருணோட பழைய போட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க. பட் அதே டயத்தில் இந்த தருண் அதே கெட்டப்ல இருப்பானா, கண்டிப்பா கிடையாது. அவன் பிரவீன்கிற பேர்ல ஒளிஞ்சிருந்தா கூட அவன் கெட்டப்பை மாத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ அவனோட யூனிக்கான ஐடென்டிட்டியை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக போலீஸ் ஆஃபீஸர் ஏற்கனவே பலவிதமான தகவலை கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இவன் ஒரு பிடி எஜுகேஷன் டீச்சரா இருக்கும்போது ஒரு நாள் பாஸ்கெட் பால் விளையாண்டுட்டு இருக்கும்போது இவனோட வலது கையில இந்த மோதிர விரல்னு சொல்லுவோம்ல, இந்த விரல்ல ஒரு ஃப்ராக்சர் ஏற்பட்டிருக்கு. அதை என்ன சர்ஜரி பண்ணா கூட அந்த எலும்பு சரியா சேரல. அந்த இடத்துல தொட்டு பார்த்தாலே ரொம்ப வித்தியாசமா இருக்கும்.
அந்த இடத்துல ஒரு கேப் இவனுக்கு இருக்கும். இதை வந்து ஏற்கனவே போலீஸ் விசாரணையில் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இவன் என்னதான் கெட்டப்பை மாற்றி என்னதான் ஃபுல்லாக அவன் மாற்றிருந்தா கூட இந்த ஃபிங்கரை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு அவனை மீட் பண்ணுறோம், ஹேண்ட் ஷேக் பண்ணுறோம், அதில் கண்டுபிடிச்சிடலாங்கிற மாதிரி கிளவராக ஒரு 5 போலீஸ் ஆஃபீஸர் பெங்களூரில் இருக்க இந்த ஆரக்கிள் கார்பரேஷனுக்கு போகிறாங்க. இந்த பிரவீன்கிற நபர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நைட் ஷிஃப்ட்டில் தான் வேலை பார்ப்பாராம். ஸோ நைட்டு ஒரு 2 மணிக்கு போகிறாங்க. அப்போ இந்த பிரவீனுக்கு செக்யூரிட்டி கார்டு கால் பண்ணி உங்களை பார்க்க ஒரு 4 பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது அந்த பிரவீனுக்கு ஒன்றும் புரியல. நம்மளை பார்க்க எதுக்கு வந்திருக்காங்க, யாராக இருக்கும் அப்படிங்கிற குழப்பமான மனநிலையில் அப்படியே இறங்கி வர்றாரு. கீழே வந்து இந்த ரிசப்ஷனில் போலீஸ் ஆஃபீஸர் உட்காந்துருக்காங்க, மஃப்டியில், பார்க்க போலீஸ் மாதிரி தெரியாது. அவன் அப்படியே நடந்து வர்றான். இவங்களை பார்க்கும்போது போலீஸ் மாதிரியும் தெரியுது. அப்படியே அந்த பிரவீன்கிற நபர்கிட்ட பதட்டம் ஏற்படுது. உடனே அவன் வந்து பக்கத்தில், சொல்லுங்கள் சார், நீங்கள் யார், என்ன எதுக்கு பார்க்க வரணும், நான் வேலையெல்லாம் போட்டு வந்திருக்கேன், என்ன விஷயம்னு சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, இல்லை சார் ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்ட சில இன்ஃபர்மேஷன் தெரியணும், வாங்க உட்காந்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க. சரி, இவனுக்கு தான் நம்மகிட்ட ஹேண்ட் ஷேக் கொடுக்குறாங்கன்னு இப்படி ஹேண்ட் ஷேக் கொடுக்குறான். அப்போ போலீஸ் ஆஃபீஸர் கரெக்டாக அந்த மோதிர விரலை பார்க்குறாரு. அழகாக அந்த இடத்துல எலும்பு வித்தியாசமாக இருக்கிறத பார்க்குறாரு. அப்படி ஹேண்ட் ஷேக் பண்ணணும் பக்கத்தில் இருக்க போலீஸ் ஆஃபீஸரை பார்த்து அப்படிங்கிறாரு. 2 பேரும் சிரிக்கிறாங்க. இந்த தருணுக்கு புரிஞ்சு போச்சு, ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு தெரியுது. அவனுக்கு என்னன்னு தெரியல, பட் அவனால் நம்பவும் முடியல போலீஸ் தன்னை தேடி வந்துட்டாங்களா அப்படின்ட்டு. உடனே அவன் மேலே அப்படி தோளில் கை போட்டு, அப்புறம் தருண் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்கல்ல. ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிட்டான். முகத்தில் ஃபுல்லாக வேர்த்து ஊத்துது. என்ன பண்ணுறதுனே தெரியல. அவன் முகத்தில் அப்படியே மரண பயம் தெரியுது. பட் வேறு வழி இல்லை, மாட்டிக்கிட்டோம். அப்படியே தலையை குனிஞ்சிட்டு இருக்கான். ஓகே அருண் போகலாமா அப்படின்னு சொல்லி பிரவீன்கிற பேருக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்க தருண் அப்படிங்கிற இந்த நபரை திரும்ப அகமதாபாத்துக்கு விசாரணைக்காக 15 வருடங்கள் கழித்து கூட்டு போறாங்க. இப்ப தருண்கிற அந்த நபரை அரெஸ்ட் பண்ணி விசாரணை பண்றாங்க. உண்மையிலேயே என்னப்பா நடந்தது அப்படின்னு கேட்கும்போது அவன் எல்லாத்தையும் கன்ஃபெஷன் பண்ணிக்கிறான். ஸோ திரும்ப தன்னோட காதலியோட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்காண்டி தான் தன்னோட மனைவியை கொலை பண்ணியிருக்கான். பட் கொலை பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் தன்னோட காதலியும் தன்னை ரிஜெக்ட் பண்ணது இவனுக்கு பயங்கரமான அழுத்தத்தை கொடுக்குது. ஸோ வேற வழி இல்லை, போலீஸுக்கு பயந்துட்டு நம்ம தப்பிச்சு ஓடணும், இல்ல வாழ்க்கை ஃபுல்லா ஜெயில இருக்கணும்னு என்ன பண்றதுன்னே தெரியாம அங்கங்க ஓடி போயிருக்கான். ஃபர்ஸ்ட் இவன் பெங்களூருக்கு ஓடி வந்திருக்கான். அதுக்கப்புறம் அங்க சில நாள் இருந்திருக்கான். பெங்களூர்ல வந்து இறங்கணும்னா ஃபுல்லா மொட்டை அடிச்சு ஷேவ் பண்ணி அவனோட கெட்டப்பையே மாத்திருக்கான். அதுக்கப்புறம் அங்க இருந்து டெல்லிக்கு போயிருக்கான். எவ்வளவு நாள் தான் அப்படி வேலை இல்லாம சுத்த முடியும்? அப்போ வந்து இவன் காலேஜ் படிக்கும்போது இவனோட சீனியர் ஒரு பையன் இருந்திருக்கான். அவனோட பேரு பிரவீன். அவங்கிட்ட சொல்லி எனக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுப்பான்னு கேட்டிருக்கான். பட் அப்போ வந்து 2002லலாம் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் அவ்வளோவோ கிடையாது. ஒரு ஸ்டேட்டில் நடக்கிற க்ரைமோ இல்லை இந்த மாதிரி இன்டர்நெட் மூலமாக மற்றவங்களுக்கு தெரிய வர்றதுக்குரிய வாய்ப்பு வந்து குறைவு. அதனால் இவன் இவ்வளோ பெரிய க்ரைமை பண்ணிட்டு வந்திருக்கான் அப்படிங்கிறது தெரியாமையே இந்த தருணோட சீனியர் பிரவீன்கிறவன் இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறான். அங்கே ஏதோ ஒரு வேலை வாங்கி கொடுத்துருக்கான். அப்போ இவனுக்கு புரியுது, நம்ம ரொம்ப நாள் இந்த தருண்கிற பேரோட சுத்த முடியாது, இந்த பிரவீன்கிற ஐடென்டிட்டியை நம்ம திருடிக்கலாம். அவனோட டாக்குமெண்ட் எல்லாத்தையும் திருடிட்டு சவுத் சைடு போயிடலாம். அங்கே பிரவீன்கிற ஐடென்டிட்டிலே நம்ம உயிர் வாழ ஆரம்பிக்கலாங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு ஐடியா வருது. ஸோ கொஞ்ச நாள் இங்கே வேலை பார்க்கும்போது அந்த பிரவீன்கிற நபர் கூட க்ளோஸ் ஆகிறான். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், அந்த பிரவீனோட ஐடென்டிட்டியை திருட ஆரம்பிக்கிறான். அவங்ககிட்ட இருந்து எல்லா ஜெராக்ஸ் காப்பியும் எடுத்துக்கிறான். எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா, திரும்ப இவன் பெங்களூருக்கு போகலாம் இல்லை டெல்லிக்கு போகலாம் எங்கேயாவது முயற்சி பண்ணும்போது அவனுக்கு எப்படி இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் அவன் அக்யூர் பண்ணுறான் பாருங்க. இந்த ஜெராக்ஸ் எல்லாமே கையில் வச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணுறான். சார் என்னோட ஒரிஜினல் எல்லாம் தொலைஞ்சு போச்சுங்கிறான். சரிப்பா அவனோட ஜெராக்ஸ் காமினா அந்த ஜெராக்ஸை காமிக்கிறான். அப்போ போலீஸ் ஆஃபீஸர் ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறாங்க. இந்த எஃப்ஐஆர் வச்சு ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வாங்குறான். ஸோ இப்போ இவனுக்கு வந்து பிரவீனுக்கு சம்மந்தமான எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருக்குது. அதை வச்சு ஒரு ஸ்டேஜில் ஈவன் ஆதார் கார்டு கூட வாங்குறான். இப்போ ஃபைனலாக பெங்களூரில் போய் செட்டில் ஆகிறான். அங்கே வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்படி ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கும்போது அங்கங்கே வேறு ஸ்டேட்டுக்கு ட்ராவல் பண்ணும்போது தான் ஒரு இடத்துல கான்ஃபரன்ஸ் போகும்போது நிஷா மேனன்கிற பெண்ணை வந்து பார்க்குறான். அந்த பெண்கிட்ட இவன் என்ன போய் சொல்கிறான்னா, எனக்கு அம்மா அப்பா இருந்தாங்க, சின்ன வயசுல ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க, ஒரே ஒரு அத்தை தான், தூரத்து சொந்தம் தான் என்னை வளர்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறான். அவங்க அம்மாவை வந்து தன்னோட சொந்த அத்தைங்கிற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இந்த பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறான். திருமணம் பண்ணவொன்னே இந்த தம்பதிகளுக்கு வந்து குழந்தை பிறக்குது. ஸோ இவன் வந்து பக்காவான ஒரு நார்மலான வாழ்க்கையை வாழ்றான். அந்த நிஷா மேனன்கிற மனைவிக்கு எதுவுமே தெரியல. இது எல்லாத்தையும் தாண்டி என்ன பியூட்டினா, இவன் ஆரக்கிள் கார்பரேஷனில் வேலை பார்க்கும்போது 2 டைம் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்திருக்கான். பாஸ்போர்ட் வேணும்ல. ஸோ இவங்கிட்ட இருக்கான ஃபேக்கான டாக்குமெண்ட்டை வச்சு பிரவீன்கிற பேர்லேயே பாஸ்போர்ட் எடுத்து பிரவீன்கிற பேர்லேயே விசா எடுத்து 2 டைம் அமெரிக்காவுக்கு போயிட்டு ஒட்டுமொத்தத்தில் தருண்கிற பேரையே மறந்துட்டு பிரவீன்கிற நபரோட பேர்லேயே வாழ ஆரம்பிக்கிறான். அவங்க மனைவிக்கு இது தெரியாது. ஸோ இப்போ என்ன பண்ணுது, தம்பதிகளுக்கு 2ஆவதாக ஒரு குழந்தை பிறக்குது. பட் இவன் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் அவங்க அம்மாவை போய் ஒரு டைம் கூட ரீச் பண்ணலை.
பட் ஒரு ஸ்டேஜில் சரி இவ்வளோ நாள் ஆச்சுல, இனிமேல் போலீஸ் நம்மளை ட்ராக் பண்ண மாட்டாங்க, நம்ம தான் பேர் ஐடென்டிட்டி எல்லாம் மாற்றிட்டோன்னே அவங்க அம்மாட்ட வந்து ஒரு நாள் காண்டாக்ட் பண்ணுறான். அந்த அம்மாட்ட சொல்கிறேன், நான் உங்களை ஒரு நாள் பார்க்கணும், நான் அந்த மாதிரி வேறு பேரில் வாழ்ந்துட்டுருக்கேன், எனக்கு திருமணமாகி 2 குழந்தைங்க இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கு வந்து இவனை பார்க்கணுன்னு ஆசை, ரொம்ப நாள் ஆச்சேன்னு. அப்போ வந்து அவங்க அம்மாவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுக்காக 2013ஆம் வருஷம் வந்து கேரளாவுக்கு வர சொல்கிறான். ஸோ காமனான ஒரு இடத்துல மீட் பண்ணலான்னு. இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, தன்னோட கணவர்கிட்ட எதையுமே சொல்லலை. ஸோ கணவரை வந்து சும்மா நம்ம கேரளாவுக்கு போகிறோம்னு சொல்லி ஏமாற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வச்சு தருணை பார்க்கும்போது அவங்க அப்பாவுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. பிகாஸ் எப்போ வேணாலும் போலீஸ் தன்னோட பையனை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, இவன் ஏற்கனவே ஒரு கொலை பண்ணேன்னு அவருக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அந்த இடத்துல அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாங்க, அவர் இறந்து போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த பெண்மணி திரும்ப மத்திய பிரதேசத்துக்கு போகிறாங்க. இவன் வந்து பெங்களூருக்கு வர்றான், இங்கே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான். தன்னோட மனைவி கிட்ட தன்னோட அம்மாவை எப்படி அறிமுகப்படுத்துகிறான், என்னோட அம்மா அப்பா சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க, இவங்க தான் என்னை எடுத்து வளர்த்தாங்க, ஸோ இவங்க எனக்கு அத்தை முறை வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவன் என்ன பண்ணுறான்னா, இவன் பேரில் வந்து எதுவுமே வாங்குறதில்ல, எல்லாமே அவங்க மனைவி பேரில் தான் வாங்குறான், இன்க்ளூடிங் ஃபோன் கனெக்ஷன். ஸோ அவங்க மனைவி பேரில் தான் தன்னோட அம்மா கூட ரெகுலராக பேசிகிட்டு இருந்திருக்கான். ஸோ இந்த 2013 15 வரைக்கும் வந்து அவனோட வாழ்க்கை அவ்வளவு நார்மலாக இருந்திருக்கு. ரெகுலராக அம்மா கூட பேசிகிட்டு இருந்திருக்கான், அவங்க மனைவிக்கும் எதுவும் தெரியாமல் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்கான். பட் இவன் பண்ண பெரிய தப்பு என்ன அப்படின்னா, அவங்க மனைவி பேரில் ஃபோன் இருக்கும்போது அதில் பேசும்போது கூட சந்தேகம் வரல. எப்போ இவன் ஆரக்கல் கார்பரேஷன் லேண்ட்லைன்லேருந்து ஒரு நாள் சிக்னல் கிடைக்கலன்னு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணால, அதுதான் இந்த கேஸ்ல ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டா பார்க்கப்படுது. உண்மையிலேயே போலீஸுக்கு என்ன அதிர்ச்சியா இருக்குன்னா, இவன் எப்படி இவ்வளவு நாள் போலீஸ்ல இருந்து தப்பிச்சிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவனோட ஒரு போட்டோ கூட வெளியில வர முடியாத மாதிரி பார்த்திருக்கான். அவங்க மனைவி கிட்டையும் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். அவங்க ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்தால் கூட அதை சோஷியல் மீடியாவில் போடக்கூடாது. எந்த வகையிலையும் பொது வெளிக்கு இவனோட ஐடென்டிட்டி போகாமல் பக்காவாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்கான். பட் எப்போ இவன் இவ்வளவு பெரிய கொலைகாரன் அப்படிங்கிறது தெரிய வரும்போது அவங்க மனைவிக்கு பயங்கர அதிர்ச்சியாகி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இவனை விட்டு பிரிஞ்சுறாங்க. தன்னோட 2 குழந்தைகளையும் கூட்டிகிட்டு போய் ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஆயிடுறாங்க. ஸோ இப்போ இவன் வந்து அகமதாபாத்தில் ஜெயிலில் இருக்கான். இந்த வழக்கோட விசாரணை குற்றப்பத்திரிகையாக தாக்கல் பண்ணும்போது இவன் பெயில் வேணும்னு பலமுறை மனு தாக்கல் பண்ணுறான். பட் அந்த பெயில் வந்து தரமாட்டேங்கிற மாதிரி நீதிமன்றம் சொல்றாங்க. பட் இவன் கடைசியில் கோர்ட்ல எந்த மாதிரி வந்து கேஸ் ஃபைல் பண்றானா, சார் நான் இவ்வளவு நாள் இங்க வேலை பார்த்தேன், அதுக்கு வந்து எனக்கு கிராஜுவிட்டி அந்த மாதிரி பேமெண்ட்லாம் ஆரக்கல் கார்பரேஷனில் வரும், ஒரு பெரிய தொகை வரும், அட்லீஸ்ட் அந்த தொகையை வித்ட்ரா பண்ணி என்னோட அம்மா கிட்ட கொடுக்குற அளவுக்காவது எனக்கு ஒரு 2-3 நாள் பெயில் கொடுங்கன்னு கேட்குறாங்க. சரி போய் தொலைங்கிற மாதிரி அகமதாபாத் கோர்ட்டில் பெயில் கொடுக்குறாங்க. ஸோ நீ பெங்களூருக்கு போகிற, இந்த ஒர்க்கை முடிகிற வரைக்கும் டெய்லி பெங்களூர் ஸ்டேஷனில் போய் நீ வந்து சைன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அவன் கண்டிப்பாக பண்ணிடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூருக்கு போனவங்க தான் திரும்ப 2வது முறையும் எஸ்கேப் ஆயிடுறான். பட் இந்த டைம் வந்து போலீஸுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆச்சு. பிகாஸ் ஒரு டைம் அவன் தப்பு பண்ணிட்டான், போலீஸ் தன்னை தேடலைன்னு இந்தியாவுக்குள்ளே இருந்தான். பட் 2வது டைம் இவன் தப்பிச்சிருக்கான்னா கண்டிப்பாக அவன் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இவனை பற்றியான எல்லா தகவலும் இந்தியா ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படுது. பட் இவன் தப்பிச்சு போனவன் என்ன பண்ணுறான், திரும்ப தன்னோட கெட்டப்பை மாற்றுறான். அங்கங்கே டேட்டு பச்சை குத்திட்டு ஃபுல் கெட்டப்பை மாற்றிட்டு ஜஸ்டின் ஜோசப் அப்படிங்கிற பேரில் புதுசாக ஃபேக்காக பாஸ்போர்ட் வாங்கிட்டு இவனோட பிளான் என்னன்னா, நேபாள் போக வேண்டியது, நேபாள்லேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு தப்பிச்சு போக வேண்டியது. ஏன்னா ஆஸ்திரேலியாவில் தான் அவன் குடும்பம் இருக்காங்க, நம்ம போய் ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் திங்க் பண்ணிட்டு இருக்கான். பட் ஃபைனலாக போலீஸ் அதிகாரிகள் இவனோட அந்த வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போகிற பிளானை ட்ராக் பண்ணி இவன் எப்போ 2வது டைம் தப்பிச்சு போனானோ அடுத்த 1 மாதத்துக்குள்ளேயே ஜஸ்டின் ஜோசப் அப்படிங்கிற பேரில் ஒளிஞ்சிட்டு இருக்கிற இந்த தருண்கிற நபரை வந்து அரெஸ்ட் பண்றாங்க. ஸோ கடைசியா அக்டோபர் மாதம் 2023ஆம் வருஷம் தான் இவனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இனிமேல் அவனுக்கு கண்டிப்பா பரோல் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, இவன் வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயிலில் தான் இருக்கிறான். இப்போ இவன் மேலே பல வழக்குகள் பதிவு செய்யப்படுது. பல வருடங்களுக்கு முன்னாடி சஜினியை கொலை பண்ணது, அதுக்கப்புறம் ஃபேக் ஐடென்டிட்டி, அந்த பிரவீன்கிற ஒரு நபரோட ஐடென்டிட்டி திருநாள அந்த நபர் ஒரு கேஸ் போட்டிருக்காரு. ஸோ அந்த வழக்கு இவ்வளவு நாள் போலீஸை ஏமாற்றி தலைமறைவாக இருந்தது, பலவிதமான தடயங்களை அழிக்க முற்பட்டதுன்னு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வழக்கு பதிவு பண்ணி இந்த வழக்கோட விசாரணை அகமதாபாத் நீதிமன்றத்துக்கு போகுது. ஜென்ரலாக அந்த மாதிரி மல்டிபிள் கேசஸ் நடக்கும்போது எப்படின்னா ஒன்று தனித்தனியாக நடக்கும். சஜினியோட கேஸ் வந்து இன்னமே ட்ரையலுக்கு வரல. பட் இவன் ஃப்ராடு பண்ணான் பார்த்தீங்களா, ஃபேக் ஐடென்டிட்டி, அது போலீஸை ஏமாத்தினது, தலைமறைவானது, இந்த வழக்கை எல்லாத்தையும் விசாரணை பண்ணும்போது இந்த எல்லா வழக்குலையும் சேர்த்து அவனுக்கு வந்து 19 வருடங்கள் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. ஸோ இன்னும் சஜினியோட வழக்கோட விசாரணை நீதிமன்றத்துக்கு வரல. அது வந்துச்சுன்னா கண்டிப்பா இவனுக்கு ஆயுள் தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒட்டுமொத்தத்தில் இவ்வளவு வருடங்கள் போலீஸை ஏமாத்தி தலைமறைவா இருந்த இந்த தருண்கிற நபர் இனிமேல் வாழ்க்கை ஃபுல்லா ஜெயில தான் இருக்கணும். நம்ம எவ்வளவோ கேசஸ் பார்த்துருக்கோம். இந்த கேஸ் எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு. இவன் எவ்வளோ பெரிய கிரிமினலாக இருப்பான் பாருங்களேன். இவ்வளோ நாள் போலீஸை ஏமாத்தினதோட மட்டுமல்லாமல்
ஃபேக்கான ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணி அமெரிக்காவில் விசா வாங்கி உள்ளே போயிட்டு வருது. எக்ஸ்ட்ரீம் டைட் செக்யூரிட்டி, பேக்ரவுண்ட் செக் பயங்கரமாக இருக்கும். அதை எல்லாத்தையும் ஏமாற்றி ஃபேக்காக வாங்கிட்டு இவன் அமெரிக்காவுக்கு 2 டைம் போயிட்டு வந்தது உண்மையிலேயே பயங்கர ஆச்சரியமா இருக்கு. இவன் எவ்வளவு பெரிய கிரிமினல் அப்படிங்கறத வந்து கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. இந்த வழக்கை படிக்கும் போது எனக்கு 2 விஷயம் ஞாபகம் வருது. அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி கவர் பண்ண கேசஸோட பேட்டர்னை பார்க்கும்போது மேபி நம்ம லைஃப்ல எதேச்சியா கூட இந்த தப்பை பண்ணுவோம். பட் இந்த மாதிரி வழக்கை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி தப்பை பண்றதுக்கு ஒரு செகண்ட் நம்ம கண்டிப்பா திங்க் பண்ணுவோம். ஒன்று வந்து நீங்கள் ஏற்கனவே ஒரு பொண்ணை காதலிச்சு அதை மறக்க முடியாமல் இருந்தீங்கன்னா அவசரப்பட்டு இன்னொரு திருமணம் கண்டிப்பாக பண்ண வேண்டியதில்லை. அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து கொஞ்சம் வெளியில் வர்றதுக்கு வெயிட் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் ஏதோ வீட்டில் சொல்கிறாங்க காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுன்னு இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணி அது ஒரு ஆணோ பண்ணோ அது இன்னொருத்தவங்களோட லைஃப்பை வேஸ்ட் பண்ணுற மாதிரி ஆகுதுல்ல. பாருங்கள், சஜினிங்கிறது அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சு பேங்க்கில் வேலை பார்த்துட்ருக்கு. இவன் ஏதோ இன்னொரு பொண்ணை காதலிச்சு அவங்க அம்மா கல்யாணம் பண்ணலன்னு இந்த பொண்ணை விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டு சஜினியோட வாழ்க்கையும் வீணாக போச்சுல. ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே சரி விருப்பம் இல்லாமல் ஒரு பெண்ணையோ ஆணையோ கல்யாணம் பண்ணிக்காதீங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வந்துட்டோம், நம்மளால் இன்னொரு ரிலேஷன்ஷிப்பை அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்குள்ள வாங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ நல்லது. ஸோ இது வந்து ஒரு மிக மிக முக்கியமான விஷயம். 2வது, ஆப்வியஸ்லி சரிப்பா நான் ஏதோ தப்பு பண்ணிட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன், எங்களுக்குள்ள ஒத்து போகல. அப்போ அந்த பெண் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு என்னால் அந்த பெண்ணை மறக்க முடியல, நம்ம டிவோர்ஸ் வாங்கிடுவோம்னு சொல்லி எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்கலாம். பட் இவனும் முயற்சி பண்ணியிருக்கான், அந்த பொண்ணு வந்து மேபி டிவோர்ஸ் தரலன்னு சொல்லிட்டாங்கிற மாதிரி தான் நான் படித்து பார்த்தேன். பட் அப்படி இருந்தால் கூட நீ பொறுமையாக வெயிட் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறத நிரூபித்து அதுலேருந்து ப்ராப்பராக லீகலாக வெளியில் போகிறதா ஆப்ஷன். பட் இப்படி திங்க் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த தருண் வந்து ப்ராப்பராக அவன் மனைவிட்டேருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு போனால் என்ன நடந்திருக்கும்? அவன் காதலிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணியிருப்பானா? சஜினி இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணியிருப்பாங்களா? எல்லாமே நல்லா இருந்திருக்குமா? பட் இப்போ என்ன ஆச்சு? இதுதான் நிறைய கேஸில் பண்ணுறாங்க. ப்ராப்பரான ஒரு டிவோர்ஸ் வாங்க பொறுமை இல்லாமல் இல்லை ரெடி இல்லாமல் அவங்களுக்கு என்ன அவசரம் தெரியல, உடனே கொலை பண்ணிட்டு அடுத்து திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நிறைய பேர் இருக்காங்க. பட் அது வந்து 99.99% நெகட்டிவாக தான் போகுது. இப்போ இந்த கேஸில் ஆச்சு என்ன ஆச்சு? அந்த பொண்ணு இறந்து போச்சு. இவன் என்னதான் 15 வருஷம் ஏமாற்றி வாழ்ந்தா கூட இன்னொரு பெண்ணோட வாழ்க்கையும் கெடுத்திருக்கான். பட் இவன் கடைசி வரைக்கும் இனிமேல் ஜெயிலில் தான் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் ஏற்படுது. ஸோ எந்த விதமான உறவுலையும் சரி பிடிக்கலைன்னா பிரிஞ்சு போகணும் தவிர இந்த மாதிரி கிரைமில் ஈடுபட்டீங்கன்னா அது வந்து லைஃப் ஃபுல்லாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டே இருக்கும். உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்டு ஜெயிலில் இருக்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதே மாதிரி 3வது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது நிறைய பேர் பண்ணுற தப்பை தான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து காதலுங்கிறது எல்லாருக்கும் ஒரு ஸ்டேஜில் வரும். காதலிக்க எல்லாருமே நம்ம அந்த நபரை திருமணம் பண்ணிக்கல. ஸோ எல்லாத்துக்கும் அவங்க லைஃப்பில் எக்ஸ்ன்னு ஒரு ஃபேக்டர் இருக்கும் ஆக்சுவலி. பட் திருமணமானதுக்கு அப்புறம் வந்து அந்த எக்ஸ் கூட எக்காரணத்துக்கு ஒன்றும் தொடர்பில் இருக்கக்கூடாது. ஒன்று நீங்கள் காலேஜ் படிக்கும்போது காதலிச்சு பிரிஞ்சு வந்து வேற நபரை திருமணம் பண்ணாலும் சரி, இல்லை திருமணம் முடிஞ்சு டிவோர்ஸ் வாங்கிட்டு இன்னொரு திருமண உறவுக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த எக்ஸு கூட தொடர்பில் இருக்கிறதுங்கிறது என்றைக்குமே பிரச்சனை தான் முடியும். இதை நான் நிறையா கிரைம்லையும் சொல்லியிருக்கேன். இந்த கேஸில் அதான் நடந்திருக்கு. இவன் என்ன பண்ணியிருக்கான், திருமணமானதுக்கு அப்புறம் மேபி அவன் எக்ஸ் கூட தொடர்பு கொள்ளாமல் இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணோட பேசாமல் இருந்திருந்தா இதுதான்ப்பா நம்ம வாழ்க்கைன்னு இவன் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த சஜினியோட வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இவன் எக்ஸை தொடர்பு கொள்றான். அந்த பெண் என்ன சொல்லுது, என்னோட திருமணம் நின்று போச்சுங்குது. அப்போதான் இவனுக்கு வந்து தன்னோட மனைவி மேலே மேலும் வெறுப்பு அதிகமாகுது. தனக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற இன்னொரு டோர் இவனுக்கு ஓப்பன் ஆன மாதிரி ஃபீல் பண்ணி தான் இவ்வளவு கிரைம் நடந்திருக்கு. ஸோ அதனால எக்காரணத்தை கொண்டோம் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்து வெளியில் வந்துட்டீங்கன்னா யூ ஷுட் நாட் டேர்ன் பேக். அது என்னமோ எக்ஸு நாங்கள் அப்படிலாம் கிடையாது, இப்போ நல்ல ஃப்ரெண்டாக இருக்கும். அது உண்மையிலே சொல்கிறேன், ஒரு நம்ம காலேஜ் டேஸில் சொல்கிறதான். நண்பர்கள் காதலர் ஆகலாம், காதலர்கள் என்றைக்குமே நண்பர்கள் ஆக முடியாது. அதே பேட்டர்ன் தான். நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து வெளில வந்தாலும் சரி, இல்லை காதலிச்சு திருமணமாகி அந்த டிவோர்ஸ் ஆகி வெளில வந்தாலும் சரி, யூ ஷுட் நாட் டேர்ன் பேக். அந்த நபர்கிட்ட போய் திரும்ப பேசக்கூடாது. அப்படி பேசுனீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்டேஜில் அந்த ரிலேஷன்ஷிப் திரும்ப துளிர் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நீங்கள் கரண்டாக வாழ்ந்துட்டு இருக்க இந்த லைஃப்பை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் இந்த 3 மிக முக்கியமான விஷயம்தான் இந்த லைஃப்பில் நடந்திருக்கு. ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம முக்கியமான ஒரு டேக் கேவாக எடுத்துகிட்டு நம்ம லைஃப்ல இந்த மாதிரி தவறு நடக்காம பார்த்துப்போம். போலீஸோட கண்ணில் 15 வருஷம் மண்ணை தூவிட்டு இப்படி தலைமறைவா இருந்த இந்த தருண்கிற கிரிமினலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி அனதர் கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care, bye.